Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தற்பொழுது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி தற்பொழுது எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனிதாவி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பது சென்னை மகளிர் நீதிமன்றம். இந்த வழக்கில் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்தி வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரான திமுக அனுதாவி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியிருக்கிறது அதிமுக. பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அஇஅதிமுக தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம். அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் பொழுதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார்? எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு என பல்வேறு கேள்விகளையும் திமுகவை நோக்கியும் அதே போன்று ஞானசேகரன் வழக்கில் அவசரம் காட்டிய காவல்துறையை நோக்கியும் கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விகளாக நீண்ட நாட்கள் இருக்காது. அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்திற்கும் பதில்கள் கிடைக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த எக்ஸ் தளத்தில் அந்த பதிவினை வெளியிட்டு அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம் என பதிவிட்டிருக்கிறார்.